எல்லாருமே பண்ணுற தப்பு தாங்க. நம்ம 1 மணி நேரம் நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா, உடனே இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கையில் இருக்கிற விரல் மாதிரி தான் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற செல்லும். நம்ம இந்த 1 மணி நேரமே நம்ம வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறோம் அப்படின்னாலே அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதே மொபைல் ஃபோன் இல்லாமலே கை நடுக்கம் வருது. இப்போ மொபைல் ஃபோன் குடிக்கிறவங்கள கூட இப்போதைக்கு வந்து மறுவாழ்வு சென்டர்லாம் வச்சு காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. நானும் தான் ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு பெரிய தப்பை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து எப்பயும் போல் ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கடன்னு காலையில் எழுந்ததும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது சொல்கிறேன், நான் இப்போ வந்து வேலைக்கு போகிறேன். இந்த செல்லு மொபைல் இது எல்லாமே வந்து நம்மளை விட்டு நம்மளை தாண்டி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கான கமிட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஆர்வம் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சுச்சுவேஷனில் இல்லை, நம்மளுக்கான கமிட்மெண்ட் இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஒரு காலத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு தான் மொபைல் ரீசார்ஜுக்கு காசு போட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களும், நீ சும்மா வீடியோ பார்க்குறதுக்கு எதுக்கு உனக்கு ரீசார்ஜ், வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து ரீசார்ஜ் பண்ணி நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்ததும் ஒய்ஃபை கனெக்ஷன் என்ன கனெக்ட் பண்ணிவிட்டு நீ வேணால் வீடியோ பார்த்துக்கோ, வீட்டில் இருந்துன்னு பார்க்குறதுக்கு உனக்கு தனியாக நீ ஒரு ரீசார்ஜ் பண்ணுமா, இது ஒரு தண்ட செலவு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது அப்போ தான் நான் யோசித்தேன், நம்மளுக்கு கைத்தொழிலை ஒன்று கற்றுக்கிட்டோம். அந்த கைத்தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம வந்து இன்னமும் வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு வர ப்ளவுஸை கஸ்டமர்கிட்ட எப்படி வந்து அட்ராக்டாக எதுவுமே பண்ணாமல் வர ப்ளவுஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வர காசை பெரிய காசு மாதிரி நினச்சிட்டு நான் அப்படி இருந்தேன். பட் இப்போ போக போக காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்ற மாதிரி சரி ஓகே, பக்கத்திலே இருக்கிற ஒரு டைலரிங்கை சார்ந்த ஒரு ஒர்க்கு தான் அது, சொல்லி கொடுக்குற வேலை அப்படின்ற மாதிரி வந்தது. ஃபஸ்ட்டு வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தது, அப்புறம் சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நல்லா கைட் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் நானும் இப்போ முதல்ல போயிட்டு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இருக்கிற அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கற்றுக்கின விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அந்த பக்குவத்துக்காகவே நான் வீட்டில் வந்துட்டு எப்படி பேசணும், எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி தரணும் அப்படின்றத நான் கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, இந்த கிளாஸாக எடுக்கிறதே வந்து உங்களுக்கு வீடியோவாக போடணும் அப்படின்ட்டு தான் ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்டும் பண்ணேன். பட் அதை கண்டினியூவாக என்னால் பண்ண முடியாத பெரிய விஷயந்தான் இப்போ நான் பண்ண பெரிய தப்பு. அதை கண்டினியூவாக நான் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மீடியாவிலையும் ஒரு ஆர்வம் வந்திருக்கும். வந்தது என்ன பண்ணோம்னா, யூடியூப்பில் சரி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெடியானேன். அந்த ஒரு வாரத்துக்கான ஒரு வீடியோவே என்னால் அப்லோட் பண்ணாமல் போயிடுச்சு. வேலை பளு அதிகம், அடுத்தது வீட்டில் வந்து சம் ப்ராப்ளம், நிறைய இஷ்யூஸ் வர என்னால் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆன்லைனில் ஒரு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கிளாஸையும் கண்டினியூ பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக வந்து அதை டார்கெட் பண்ணி பண்ணோன்னா அதில் சக்ஸஸாக வர முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 3 months வந்து நம்ம வந்து செல்லு பக்கமே அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தாலும் அப்படி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை மட்டும்தான் மைண்ட் செட் பண்ணேன். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் கரெக்டாக டார்கெட் பண்ணேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ் வந்துட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது. பட் அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க, அப்போ உங்களோட டீச்சிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் நல்லதாக ஒரு பொசிஷன் ஒரு நேம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச உடனே அடுத்தது ஒன்றுத்தில் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த டார்கெட்டு நான் செட் பண்ணேன். அடுத்த டார்கெட் டெய்லியுமே 2 மணிக்கு வீடியோ வர மாதிரி ஒரு டார்கெட். நான் என்ன ஸ்டிச் பண்ணுறனோ அதுதான் உங்களுக்கு வீடியோவாகவும் வர மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் டிசைன் ப்ளவுஸ் போடுவாங்க,
ஒரு சிலவங்க வந்து மனசில் இருக்கும், வீடியோ போட்டதையே அந்த வீடியோவே கண்டினியூவாக ஸ்டிச்சிங் வீடியோவே போட்டுட்ருக்கீங்களே அப்படின்ட்டு. நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறது ஒரு பக்கம், மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக புரிகிற மாதிரி தான் வீடியோவும் போட்டுட்ருப்பேன். ஸோ வீடியோ கூடயும் பேசினதே இதை இப்படி மடிங்க, இதை இப்படி போடுங்க, இதை எப்படி மடித்து தைங்க அப்படின்னு அதையே கண்டினியூ பண்ணாமல் எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனுபவங்களில் இருக்குதோ அதை எப்படி வந்து டார்கெட் செட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், நம்ம ஒரு வேலையில் எப்படி வந்து கவனமாக இருக்கலாம் அப்படின்ற வீடியோ என்னோடய அனுபவங்களை வச்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டேவும் நீங்கள் வந்து என்னோடய சேனலை நீங்கள் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சமாக லைட்டாக வந்து தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே நான் தெரியாத மாதிரி சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு எப்படி தெரியுமோ அதுதான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்துட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் இருந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது என்னோடய டைம் ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 to 7, மார்னிங் 5 to 6 இந்த 2 ஹவர்ஸை வந்து எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த 1 ஹவரில் எனக்கு மார்னிங் எந்த மாதிரி வேலைகளை பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணுவேன். அந்த 1 ஹவரில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கட் பண்ணி வைக்க முடியும், சாரியில் ஃபால்ஸ் அடிக்க சொல்லியிருந்தாங்களா அதை முடித்து வைக்க முடியும். அதுவே ஈவினிங் அந்த 1 ஹவரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்லீவ் எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணி வைக்க முடியும். லைனிங் ப்ளவுஸ் வந்தால் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஃபினிஷிங் லெவலில் கொக்கி மட்டும்தான் கட்டாமல் எடுத்து வைப்பேன். அதுவே டிசைன் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் என்ன தைக்கிறனோ அந்த டிசைனை வந்து ரெடி பண்ணி மார்னிங்கே வச்சுட்டு போயிடுவேன். சாரீ ப்ளவுஸ் வந்து சாரியில் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் செட் பண்ணுவேன். ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறமா சாரீ ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் அடிக்கிறது, அது ஒரு 10 நிமிஷம். ஸோ 20 மினிட்ஸில் எனக்கு மார்னிங் வந்து ப்ளவுஸ் அண்ட் கட்டிங் முடிஞ்சிடும். அடுத்து டிசைன் பார்க்கணும் அப்படின்னா தான், டிசைனுக்காக நான் மொபைல் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் மொபைல் எடுப்பேன். எடுத்துகிட்டு டிசைன் பார்க்கணும், இல்லை டிசைனுக்காக எந்த மாதிரி மெத்தட், என்னென்ன பொருட்கள் வாங்கணும், இதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour டைம்லே, அது இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு 1/2 hourக்கு டைம் செட் பண்ணி வச்சுட்டு அதை நான் வீடியோ பார்த்துருவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என் மனசுக்குள்ளே அதை கால்குலேட் பண்ணி எனக்கு புரிகிற மாதிரி அதை எழுதி வச்சுருப்பேன். அதை எழுதி வச்சுட்டு அதுக்கான தேவையான பொருள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட இருக்குதான்னு பார்ப்பேன். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நூல், த்ரெட்டு, அதுக்கான வைக்க வேண்டிய லேஸு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு தேவையில்லாதது இருந்தது, தேவை இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்காது, அதை எப்படி வாங்கணும் அப்படின்னா, நான் 5 to 5:30க்கெலாம் வந்துட்டு ஆஃபீஸ் 5:30க்கெலாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துடுவேன். அந்த வர வழியில் எனக்கு வந்து அந்த லைனிங் அந்த கடை இருக்கும், அது ஒரு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணி அதில் போய்ட்டு வாங்கிக்கிட்டும் வந்துடுவேன். ஸோ எனக்கு தேவையானதை வர வழியில் நான் ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான தேவைகளை எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் எங்கேருந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எங்கேருந்து பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்ஸு ஏதாவது நான் இப்போலாம் நம்ம புக்கு படிக்கிறதே விட்டுட்டோம், ஆனால் இருந்தாலும் நான் புக்கு படிக்கிறதே முதலாம் விட்டுட்டேன். நடுவில் ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவிலையோ இல்லை வேறு ஏதாவது சொற்கள் மூலிமா கேட்குறத விட, இந்த நம்ம வாரம் நம்மளுக்கு புக்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் வர டைமாக போயிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு வருவேன். அதில் கொடுக்குற நம்ம டார்கெட் வச்சு எப்படி செட் பண்ணி நம்மளோட லைஃப்பை கொண்டு போகலான்ற நிறைய சிறுகதையெல்லாம் வரும். அதிலேருந்து தான் என்னோடய ஒவ்வொரு மோட்டிவையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எல்லாம் யாரெல்லாம் பண்ணுவோம், நிறைய பேருக்கு இது வாய்ப்புகள் இல்லை. நம்மளுக்கு இதுவே வீட்டு வேலை செஞ்சுட்டு இதையே செய்யறதுக்கே நம்மளுக்கு நிறைய டைமும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு எங்கடா நம்ம வந்து இதை வேறு ஃபாலோ பண்ணுவோமா, புக்கை வேறு படிக்கிறது. இப்போ யாருமே புக்கு வாங்குறதும் இல்லை, பேப்பர் அவ்வளோவா படிக்கிறதும் இல்லை, எல்லாமே இப்போ இந்த மொபைல்லே வந்துடுச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ பெரிய ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சு எதை பண்ணணுமோ அதை அப்பப்போ டார்கெட்டை கோல் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். நான் என்ன மாதிரி கோல் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டீச்சராக என்ன பண்ணணுமோ அதை நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது யூடியூப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு கோல் இருந்தது. அடுத்தது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தினால இது அடுத்தவங்களுக்கு போய் சேரும்போது அது எப்படி சேருது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது.
சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸில் இந்த மோட்டிவேஷன் இதே மாதிரி நான் செய்கிறதே அந்த அனுபவத்தையே உங்களுக்கு வீடியோவாக போடுவேனா அப்படின்னு கேட்டேன்னா அதுவும் கிடையாது. எனக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது. இப்போ நிறைய பேர் ப்ளவுஸ் தைக்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் மெத்தட் மட்டும் பார்த்திங்கன்னா வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டிச்சிங் ஃபினிஷிங்கை மட்டும்தான் போடுறாங்க. நாம் எப்படி போடுறோன்னா, நான் இதில் எதுலேயுமே கட் பண்ணுறதே இல்லை. நூல் கோக்குறத கூட நான் நிறைய டைம் கட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத கரெக்டாக வியூவர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் அதை கரெக்டாக வியூவர்ஸுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய மைண்ட் தாட்டில் இருக்கேன். இது எனக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஒரு சிலவங்களை நீ நூல் கோக்குற வரைக்கும் நாங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம எது பண்ணுறோமோ அதை உண்மையாக பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த ஒரு வாரம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கரெக்டாக 1ஆம் தேதி அதை மாதிரிலாம் இருந்து நான் கரெக்டாக அந்த டார்கெட்டை செட் பண்ண போகிறேன். அந்த டார்கெட் எவ்வளோ இது இருக்குது அப்படின்றதையும் செட் பண்ண போகிறேன். நான் வேலைக்கு போயிட்டு எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ப்ளவுஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எனக்கு சேலரி ஒரு பக்கம் வந்தாலும் எனக்கு இந்த வீட்டில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதில் எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து இந்த மாத எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எடுத்து எழுதிட்டுருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு வர எத்தனை ப்ளவுஸ் வருது. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் போகிறீங்க, வீட்டில் இல்லை, உங்களுக்கு எப்படிப்பா ப்ளவுஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் கோவிட்க்கு முன்னாடி ஷாப் வச்சுருந்தேன். கோவிட்க்கு அப்புறம் என்னால் வாடகை கொடுக்க முடியல. நான் அந்த பாஸ் வாங்கின்னு தான் போகணும் வரணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுனால நான் வச்சிருந்த கடைக்கு ஓனர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு கடை ஓடலை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த கடைக்கான வாடகையை வந்து ஒரு 5000 வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் நான் போட்டுட்டேன். அந்த கமிட்மெண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீ மாதம் எனக்கு வாடகை கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா கடையை காலி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் கொடுத்த வாடகைக்கு ஒரு 2-3 மாதம் வரைக்கும் என்னால் ஒரு தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தைக்கவும் இல்லை, வீட்டுக்கும் வந்து தைச்சி கொடுத்துட்டு பாஸ் கொடுத்து தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கடை வைக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 2 மிஷினு, ஒரு ஓவர்லாக் மிஷின், டேபிள் எல்லாம் செட் பண்ணி ஒரு 1 lakh கிட்ட செட் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க வித்து வாடகை. இது எல்லாமே நான் அவர்கிட்ட கொடுக்குற வீட்டுக்கு வந்துட்ட உடனே கடை வச்சு எனக்கு 1 லட்ச ரூபாய் லாஸ் தான் ஆச்சு. ஒன்றால் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு சரி அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிச்சப்போ தான் பக்கத்துலேயே இருந்து டைலரிங் ஷாப்பில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். பரவாயில்ல, நம்ம ஒரு கடை வச்சுட்டோம், ஆனால் நம்ம கடை வச்சுட்டு நம்ம ஓனராக இருந்ததுக்கோட நம்ம ஒரு கடையில் போய் வேலை செய்யும்போது தான் அவங்க எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. நானும் அதை தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே, அங்கே போய் நம்ம வேலையாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கடை வச்சுருக்கும் போது ஏன் பண்ணாமல் விட்டுட்டோம், எல்லா வேலையுமே வந்துட்டு நம்மளே செய்ய ஆரம்பிச்சுமே. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து செஞ்சுருந்தா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கும். ஒரு ஆளை நம்ம செட் பண்ணி வச்சு நம்மாட்ட வேலையை வாங்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதிலே நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம், கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், அப்போவே நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம். எவ்வளோ விஷயங்களை நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அப்புறம் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய தலைவலி மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட நிறைய வந்து ஷெட்யூல் பண்ணாலும் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 45 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டில் அந்த டைலர் ஷாப் போனதுக்கப்புறம் தான் அவங்க எப்படிலாம் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி வந்து ஜென்ஸு எந்த மாதிரி கட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமர் வந்தால் எப்படி பேசுகிறாங்க, ஒரு கஸ்டமர் வந்தால் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது என்னை விட அவங்க இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுன்னு போக முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன். அதே தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி வரவேற்கணும், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும், அவங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வாங்கணும், அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கணும், அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணி அடுத்த ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து வரணும், அவங்க கண்டினியூவாக நம்மக்கிட்டேயே வந்து வருவாங்களா அப்படின்றத வந்து நோட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆக 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 தான் நம்மளுக்கு வந்து அது வந்து மனசுக்குள்ளே பதியும். இது எல்லாமே நான் வந்து என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்லிகிட்ருக்கேன்.
இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த லைனிங் ப்ளவுஸை வந்துட்டு உங்ககிட்ட இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 செஸ்ட் ரவுண்டு நல்ல ஒரு பாடி வந்து நல்லா வந்து ஒரு பெருசான ஒரு அளவு சைஸ் அவங்களுக்கு 48 இன்ச்சஸ் வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாரியில் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க சொன்னாங்க. சாரீ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்ன்றது எல்லா டைலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரியில் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணிட்டேன். சாரியில் வந்து ப்ளவுஸை கட் பண்ணிட்டேன். ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வச்சு அளந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது ஏதாவது ஜாயிண்ட் வரும்ன்ட்டு. அதே போல் அவங்களே ஃபோன் பண்ணி எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் வைக்காதீங்க, ஆனால் வந்து ப்ளவுஸை கட் பண்ணதை வந்து எனக்கு வந்து ஜாயிண்ட் வைக்காமல் ஸ்டிச் பண்ணுற மாரி இருந்தால் அந்த சாரியிலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட் பண்ணவே வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னோட துரதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சாரியிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணிட்டேன். பட் சாரீ ப்ளவுஸ் வேணும்னு சொன்னது தான் என் மைண்டில் வந்ததே தவிர இவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்றது அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் அடித்து தயவுசெய்து எனக்கு வந்து கைக்கிட்டலாம் ஜாயின்ட்லாம் வைக்காதீங்க, 2-3 தடவை போட்டதுக்கப்புறமா அந்த ஜாயின் கிட்ட இழை பிரிஞ்சிடுது, சாரியும் சுத்த அளவு வரமாட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் ஸ்லீவ் கிட்டலாம் அளவு பத்தலை அப்படின்னா ஜாயின் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் அவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருந்தேன். அவங்களும் சரி ஓகே சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டாங்க. உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து சாரீ உள் சுற்று வந்துட்டு பத்தலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது யாருக்காவது தேவைப்பட்டது, இந்த மாதிரி நான் பண்ண அட்வைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்து போடுற நான் ஒரு வீடியோவும் அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக போய் நான் கொஞ்சம் அப்பில் போயிட்டு அடுத்தவங்களுக்கு போய் என்னோடய வீடியோ வந்து காமிக்கும். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து என்ன பண்ணுன்னா அடுத்தவங்களுக்கு எடுத்து போய் டிஸ்பிளே காமிச்சு அவங்கள பார்க்க வைக்கும். நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.